வணக்கம். நான் உங்கள் சுபாகந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து புளியோதரை ரெசிபி பார்க்கலாமா? எல்லாருக்குமே கோவில் புளியோதரைனா ரொம்ப 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 ஒரு பிடித்தமான ஒரு பிரசாதம் இல்லையா? இந்த புளியோதரையை இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இந்த புளியோதரைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் அளவில் வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக சூடான தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து புளிச்சாறு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் அளவுகள்லாம். இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து வறுத்து பொடி பண்ணுறதுக்கு தனியாகவும் தாளிக்கிறதுக்கு தனியாகவும் 2 பிரிவாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எள்ளு கலந்த இந்த பொருட்கள், இதில் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா? இந்த வத்தல், எள்ளு, மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி நம்ம தனியாக வைக்க போகிறோம். பொடி பண்ணுறதுக்கும் தனியாக அளவுகள் எடுத்து வச்சுருக்கிறேன், தாளிக்கிறதுக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ புளியோதரைக்கு 2 பொருட்கள் இருக்குது. அப்புறம் காயப்பொடியும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும். மெயினாக வந்து நல்லெண்ணெய். இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இதுக்கு புளியோதரைக்கு மெயின் வந்து நமக்கு நல்லெண்ணெய் தான் வேணும். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். இதில் எள்ளு மட்டும் ஃபஸ்ட்டு நான் முதல்ல தனியாக வறுத்து எடுத்துடுறேன். மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கூட சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. நான் அதை தனியாக எடுத்துட்டேன். நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அல்லது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கலந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த போல் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் வந்து புளியோதரை பேஸ்ட்டெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய புளியோதரை ரெசிபி வீடியோலாம் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக கூட ரெடி பண்ணிக்கலாம் இந்த புளியோதரையை. இப்போ பாருங்கள், நான் புளிக்கரைசல் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அது வெந்நீரில் நம்ம ஊற வச்சுருந்ததுனால புளி பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சீக்கிரமாகவும் கிடைக்கும், ஃபுல்லும் நம்ம நிறைவாகவும் கிடைக்கும். இப்போ இந்த வறுத்த பொடியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் இது போல் ரொம்பையும் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து புளி பேஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணணும் இல்லையா? இப்போ இதுக்கு நல்லெண்ணெயில் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொரிக்கணும், தாளிக்கணும். இதில் வந்து கடுகு போட்டு நான் தாளிச்சிருக்கிறேன். இது கூடயே மஞ்சள் பொடி. கட்டிக்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா? அப்போவே நீங்கள் எண்ணெயில் வந்து அந்த கட்டிக்காயத்தை வந்து நல்லா பொரித்து எடுத்துகிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பவுட்ரு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நல்ல மணமாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புளி பேஸ்ட்டை நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இப்போ இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சாதம் வந்து நீங்கள் நல்ல உதிரியாக இருக்கிறது போல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த பொடியை வந்து பாதி அளவு இதில் நான் சேர்த்துருக்கேன், மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சாதத்தோடு மறுபடியும் நம்ம போட்டு கிளறிக்கலாம். சாதத்தை நீங்கள் ஆற வைக்கும் பொழுது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா ஊற்றி சின்ன ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுபோல் பண்ணும்போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து தேவையான உப்பையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த புளி வாசனை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த மணம் வந்து புளியோதரை மணம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்ல உப்பு வந்து நான் இது சாதத்துக்கு நான் தனியாக போடுவேன். இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது அது 2 நாள் ஆனாலும் இந்த புளியோதரை வந்து கெட்டே போகாது. ட்ராவல் டயத்துலலாம் நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்கு இந்த புளியோதரை வந்து ரொம்ப ரொம்ப வசதியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த புளியோதரை வந்து நமக்கு வெளியே கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு மரத்தடியிலலாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து இதுக்கு வந்து தேங்காய் துவையல் தான் எப்போவுமே எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு வந்து கார துவையல் கொண்டு போகிறது கிடையாது. அப்புறம் வந்து அப்பளம், சிப்ஸு இது போல் பொருட்கள்லாம் வந்து இந்த புளியோதரை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து வெயில் நேரம் பார்த்திங்களா, இப்போ வந்து வெயில் கொஞ்சம் அதிகமாகிட்டு நான் அதனால் கொஞ்சமாக ஃபேண்டா குடிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இதை வந்து புளியோதரை நம்ம ரெடி பண்ணிடலாமா? நான் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது போல் நம்ம கிளறும்போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, ஒரு சேர்ந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வராது. நல்ல உதிரியாக ஆற விட்டோம்னா புளியோதரை வந்து கிளறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பேஸ்ட் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு எனக்கு வந்து மீதமும் இருந்தது. அப்புறம் நாங்கள் அதை வந்து 2-3 நாளைக்கு அதை நான் வச்சுருந்து தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு பேலன்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, புளியோதரை வறுத்து திரிச்ச பொடி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பொடியை நான் வந்து இப்போ இதில் கலந்துருக்கேன். நீங்கள் இந்த டயத்தில் வந்து உப்பு காணலை அப்படின்னா, தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வறுத்த பொடி அவ்வளவுமே நான் இதில் வந்து கலந்துட்டேன். ரொம்ப டிஃபன் பாக்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நிலக்கடலை பருப்பு, அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சுவையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் இதில் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. நான் அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெயும் நான் சேர்த்துருக்கேன். இந்த வறுத்து திரிச்ச இந்த பொடியில் வந்து மிளகு வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம், மிளகு ஸ்மெல்லு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த மிளகை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொருட்கள் தான், அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக இன்றைக்கி நம்ம புளியோதரை ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் துவையலும், நான் சொன்னேன் இல்லையா அப்பளம், சிப்ஸு, இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் புளியோதரை சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.